அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் அசட்டை பண்ண முடியும்? அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வி. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தியாகமும் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தியாகமும் தொடங்கினது. இப்ப சொல்லும் எல்சடாய், சர்வ வல்ல உள்ளவரே, யெகோவா தெய்வமே. சொல்லுவோம் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே. கைகள் மேல தட்டி என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகம். தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகம். தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தியாகமும் தொடங்கினதே. பாடுவோம். சிந்தினா முடிந்ததே, தியாகமும் தொடங்கினது. இப்ப கைய மலர்ந்து எல்சடாய். ஹல்லேலூயா. Thank you தெய்வமே, என்னை பெருக செய்பவர் எல்சடாய். ராதலம் நமம் மனோரோதலர் யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். அப்பாவை பார்த்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடு யார்? பாடு பாடு. யாரும் இல்லை எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். ஓ எல்சடாய் எல்சடாய் தெய்வமே. யெகோவா தெய்வமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். எனக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய தந்திரமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒர்த்து இல்லைன்றத பிசாசு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அதனுடைய பெரிய தந்திரம். இப்போ பாருங்களேன், இந்த 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 திருச்சபையிலே இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க, ஆன்லைனில் இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழும்பும்போது கூட இந்த வீட்டுக்கு நான் உயிரோடு இருக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு இருக்கணும், என் குடும்பத்திற்காக நான் உயிரோடு இருக்கணும், இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பலமாக இருக்கணும்,
நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க? ஆமாம், ஒரு சிலர். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன தான் நினச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் வாழணும், எதுக்கு, எனக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொருத்தரை வச்சுருக்கலாமே, இன்னொருத்தர் நல்லா இருந்திருக்கலாமே. நிறைய மனைவிங்க அப்படி கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம். நான் உயிரோடு இருக்கிறது என் ஆயுசையும் சேர்த்து என் கணவனாருக்கு கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்னும் சிலர் பாஸ்டருக்கு கொடுங்கன்னு கூடலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இல்லை, இந்த வேதத்தில் நான் அகித்தோப்பேல் அப்படின்னு ஒரு மனுஷனை இன்னைக்கு காலையில் நான் வாசித்தேன். நீங்கள் வேதத்தில் வாசிங்க. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த பைபிள்லேயே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 2 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு, இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு. இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாட்டில் தற்கொலை பண்ணி செத்தது யார் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா சவுல் இருக்கிறாரு, பட்டயத்தை நட்டு விழுந்தார் அப்படின்னு சொல்லுது, அதுவும் ஒரு சூசைட் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நேராக டைரக்டாக போய் வீட்டுக்கு போய் அவனுடைய சொந்த ஊருக்கு போய் தூக்கு மாட்டி சுருக்கு போட்டு செத்தது யார் அப்படின்னா அகித்தோப்பேல். அதே போல் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோடே நடந்தவன், ஆண்டவரோடே இருந்தவன் யாரு? யூதாஸ் காரியோத். அவனும் போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தில் போய் தூக்கு மாட்டி செத்துட்டான். இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சு மாண்டு போனவங்க வேதம். இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க 2 பேரையும் மற்றவங்க திட்டல. இவங்க 2 பேருமே மற்றவங்க யாரும் வருத்தப்படுத்தல. நீ செத்துருன்னு சொல்லல, நீ சாகலைன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லல. ஆனா இவங்க 2 பேருக்கும் இருந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க தான் ப்ராப்ளம். இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், தாவீதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் தான் இந்த அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் சொல்லுகிற ஆலோசனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடவுளே நேரடியாக சொல்றது மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ஷனான ஆலோசனை கொடுக்குறவன். ஆனா இப்ப தாவீதனுடைய மகன் அப்சலோம் ராஜ்ய பாரத்தை பிடுங்கிறதுக்காக போராடுறான்னு தெரிஞ்ச உடனே தாவீதனிடத்திலிருந்து பிரிஞ்சு போய் தாவீதனுடைய மகன் அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. இதுவரைக்கும் இவனுடைய அப்பா இந்த அகித்தோப்பேல் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அவர் தட்ட மாட்டாரு. நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், நீ சொன்ன கரெக்டாக தான் அப்படி சொல்றவர். ஆனா இந்த அகித்தோப்பேல் அப்சலோம் இடத்துல சேர்றான். அப்சலோமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆலோசனை சொல்றான். கரெக்டா இவன் சொன்ன ஆலோசனையின்படி மட்டும் அப்சலோம் நடந்திருந்தான்னா தாவீதை அன்னைக்கே கொண்டிருப்பாங்க. அவனுடைய ஆலோசனை அவ்வளவு வெற்றியானது. ஆனா தாவீது அங்கிருந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த அப்சலோமோட யாரு சேர்ந்ததை குறிச்சும் தாவீது கவலைப்படவே இல்லை. அப்சலோமு கூட படை தளபதிகள் சேரலாம், பரவாயில்லப்பா, யுத்த வீரன் சேரலாம், பரவாயில்லப்பா. ஆனா அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் சேர்ந்திருக்கான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உயிரே போயிருச்சு. எப்பா, இவன் ஆலோசனை சொன்னா அதன்படி நடக்குமே அப்பா, பயங்கர கெஸ். அதனால ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க 15ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக என்றான். நல்லா கவனிச்சுங்க. அப்சலோமோட சேர்ந்திருக்கிற யாருக்காகவும் தாவீது என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. தாவீது அவர்களை குறித்து பயப்படல. தாவீது அவர்களை குறித்து ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல. ஆனா அப்சலோமோடு கூட அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, அப்பா அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக. அவ்வளவு ஞானமானவன். ஆனா இந்த அப்சலோம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாரை ஜெயிக்கிறதுக்கு கேட்கிறான். என்ன பண்ணலான்னு கேட்கும்போது உடனே இந்த அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பெஸ்டா
ஆனால் இந்த அப்சலோமுக்கு வந்து அந்த ஆலோசனை அந்த அளவுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல. நீங்கள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. இங்க ஃபர்ஸ்ட் முதலிலே ஒரு ரிஜெக்ஷன். நோ. அப்சலோம் இடத்துல வந்து இந்த மாதிரி போலான்னு சொன்ன உடனே இந்த அப்சலோம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னமோ நீங்க சொன்ன ஆலோசனை அவ்வளவு நல்ல ஆலோசனை மாதிரி எனக்கு தெரியல. ஊசாயின்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் சொல்ற ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்குது, நான் அந்த ஆலோசனைப்படி கேட்கிறேன்னு சொல்லி இவனுடைய ஆலோசனை முதலிலே ரிஜெக்ட் ஆன உடனே, இவனை மதிக்காத உடனே, இவனை ஒரு பெரிய பொருட்டா எடுக்காத உடனே, இவன் அப்படியே ஒரு மட்டமா ஒரு சாதாரணமானவனா ட்ரீட் பண்ண உடனே, இவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாம ட்ரீட் பண்ண உடனே, யாரும் திட்டல, யாரும் பிரச்சனை பண்ணல. இவனுக்குள்ளேயே என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளை யாரும் மதிக்கல, நம்முடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, நம்ம யாருக்கும் தேவை இல்லை, நம்ம யாருக்கும் வேண்டாம், நம்ம போய் ராஜாவினிடத்துலேருந்து இப்படி வந்துட்டோம், ராஜாவும் நம்மளை பார்த்தா கொன்றுவான்னு நினைச்சு தான் மேல ஒரு இன்ஃபீரியர் வந்துச்சு பாருங்களேன். உடனே அவனுடைய மனசு அடுத்து என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம தான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கோமே, நம்ம எதுக்கு இந்த உலகத்தில்? சொல்லுங்க, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு பொதுவாக சொல்றேன், நீங்க வந்து ஒரு சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா வைக்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப டேஸ்டாக வைப்பீங்க, ரொம்ப நல்லா வைப்பீங்க. ஆனால் அந்த குழம்பையே நீங்கள் சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வேண்டாம் வெறுப்பாக பண்ணுறீங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? எதனால உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னத்தை டேஸ்டாக செஞ்சு சொல்லுங்க, இவங்களுக்கு இப்படி வயிறு நிறைய கொடுத்து நமக்கு என்னத்தை, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு இப்படி நம்ம வேலை மெனக்கெட்டு செய்யணும், எதுக்கு இப்படி வக்கனையாக எதுக்கு கொடுக்கணும்? வேண்டாம். நம்ம தான் யாருக்கும் வேண்டாமே, நம்ம தான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, நம்ம தான் இப்படி சும்மா இருக்கிறோமே. அப்போ நமக்குள்ள எழும்புகிற ஒரு ரிஜெக்ஷன், நம்மளை குறித்த ஒரு மதிப்பு நமக்கு தெரியாததுனால நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம செய்ய வேண்டியதை கூட நம்ம செய்யலை. ஆனால் தற்கொலை பண்ணினா கூட பரவாயில்ல, பரலோகம் போகலாம் அப்படின்றது மாதிரி பைபிளில் மட்டும் ஒன்று எழுதியிருந்தா நான் மட்டும்தான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மைதானே? சூசைட் பண்ணுறது சரி, சூழ்நிலையின் நிமித்தமாக, பிரச்சனையின் நிமித்தமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வதற்கு பிரியமில்லை என்றால் நீங்கள் உங்களையே கருணை கொலை செய்து கொள்ளுங்கள், பரலோகத்திற்கு கருணை கொலை தவறில்லை அப்படின்ற ஒரு சட்டம் பைபிளில் எழுதி இருந்துச்சுன்னா, உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்கிற 90% பேர் இங்கே இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, இங்கே கடந்து இந்த மனுஷனோட சாகிறதுக்கு, இந்த மனுஷியோட சாகிறதுக்கு, இங்கே கடந்து இந்த உலகத்தோட குப்பை கொட்டுறதுக்கு பேசாமல் முடிச்சுவிட்டு எங்கே போயிடலாம், நமக்கு தான் பரலோகம் கிடைக்குமே. ஆனால் நம்ம நிறைய பேர் தற்கொலை பண்ணலை, ஆனால் என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா, நம்முடைய கடமைகளை கூட செய்யாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டாப் ஆயிட்டோம். இந்த அகித்தோப்பேல் செய்த மிகப்பெரிய தவறு. இன்னும் நீங்க புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா, யூதாஸ் காரியோத், இந்த யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் வந்து ஏதாவது திட்டினாரா? ஒண்ணுமே திட்டல. என்ன சொன்னார் அப்படின்னா, சிநேகிதனே முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய், சிநேகிதனே முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய். அப்போ அவனை சிநேகிதனேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா அவன் மேல ஆண்டவருக்கு பாசம் இல்லாம இருக்குமா? கர்த்தர் அந்த இடத்துல தன்னை குத்துனவங்க அடிச்சவங்களை பார்த்து கூட சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படி சொல்ற ஆண்டவர் விட்டுருவாரா? ஆனா இந்த யூதாஸ் காரியோத்திற்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்துல வீசிட்டான். அவ்வளவுதான். தான் வாங்கின அந்த வெள்ளிக்காசுக்கு ஒர்த்தே இல்லை. நம்ம எதுக்கு இப்படி பண்ணணும்? நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம், நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதற்கு தகுதியே இல்லை, நம்ம வேஸ்ட், நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மனசுல நினைச்ச உடனே போய் வேதம் சொல்கிறது, அந்த மனுஷனும் நாண்டு கொண்டு செத்தான். சிஸ்டர், பிரதர்,
யார் வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். உங்களை யார் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது? முதல்ல யாரு? சத்தமாக சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பக்கத்தில் வசதி இருந்தால் ஒருவேளை கை கொடுத்து கூட சொல்லுங்க. யார் வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். சொல்லுங்க, யார் வேணாலும் உங்களை வேண்டான்னு சொல்லலாம், நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், நீ எல்லாம் எதுக்கு பிறந்தேன்னு கேட்கலாம், நீ எதுக்கு இந்த மாதிரி பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ரிஜெக்ட் ஃபீலிங், நான் நல்லவன் இல்லை, நான் மோசமாக, நான் பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணம் யாருக்கு வந்துடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் எனக்கு வந்துடவே கூடாது. நான் படுத்த படுக்கையானா கூட எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்? நீங்கள் இப்போ படுத்த படுக்கை ஆகிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறீங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற நிறைய பேருக்கு என்ன எண்ணம் வேறும் அப்படின்னா, நான் எதுக்கு இவங்களுக்கு பாரமா? ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அந்த நர்ஸுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். அந்த 15,000 ரூபாய் சம்பளத்தில் குறைஞ்சது 1000 ரூபாய் யார் தான் கொடுக்குறீங்க? நீங்கள் படுத்து கிடக்கிறதுனால தான் அந்த நர்ஸு, அந்த நர்ஸுக்கு ஒரு சம்பளம், அந்த நர்ஸினுடைய குடும்பத்திற்கு ஒரு சாப்பாடு. இப்போ சொல்லுங்க, படுத்து கிடக்கிற உங்களால் ஒரு குடும்பம் கட்டப்படுதா? என்ன ஆமேனே வரமாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு நானா பாஸ்டர் படுத்து கிடக்கணும், அவங்க குடும்பம் பிழைக்கிறதுக்கு நானா பாஸ்டர் படுத்து கிடக்கணும்? அப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நம்ம யாருமே பிரயோஜனம் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் அல்ல. தற்கொலை எண்ணோன்றது உங்கள் மனசுக்குள்ள ஒரு துளி கூட வரக்கூடாது. நான் யூஸ்லெஸ் அப்படின்ற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. எனக்கு ஆவியானவர் என்னை ரொம்ப நிரப்புறாரு, ரொம்ப நிரப்புறாரு. எதை சொல்லி நிரப்புறாரு அப்படின்னா, என் பிள்ளையினிடத்தில் போய் சொல்லு, சொல்லு, செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து. இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி அதிசயத்தை பார்க்காம இருக்கலாம், இன்னைக்கு அவங்க செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப மடியிலே திரும்பி வந்தது மாதிரி இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்க செய்கிறதற்கு ஒரு பெரிய பிரயோஜனம் வரும் காலத்திலே தெரிய வரும் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். நீங்க பார்ப்பீங்க, உங்க கண்களால பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகள் எழும்பி சொல்லுவார்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லு, நன்றி ஆண்டவரே, நன்றி. முழு பலத்தோட சாகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சாகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும், யோசேப்பை போல் நான், நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் உம்மை வாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்ட நானாக வந்து இயேசுவே, நானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நீர் இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நான் ஒரு காலத்திலும் என்ன நானே யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து
நீ ஒரு பிரயோஜனம் இல்லாதவேன்னு சொல்கிறத வச்சு நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய் நான் பிரயோஜனம் இல்லையோ அப்படின்னு நினச்சி நான் என்ன அழிச்சிடக்கூடாது. நம்பர் 3, மூணாவது, என் வாழ்க்கையில் நான் எந்த இடத்துலையும் ஃபிட் ஆகாததை நினச்சி, என்னுடைய வாழ்க்கையில் சில இடங்களில் நான் ஃபிட் ஆகாததை நினச்சி நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினச்சிடக்கூடாது. மறக்க மாட்டீங்கல்ல? மறக்க மாட்டீங்கள? நம்பர் 1, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே எனக்கு ஒரு தைரியம் வேணும், எப்பொழுதுமே எனக்கு ஒரு கெத்து வேணும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷமாச்சு இந்த ஊழியத்தில் வந்து. ஆனால் நான் உண்மையாக ஒரு திருப்திகரமான ஊழியம் எப்போ எனக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நான் என்னைக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம்னு நான் நினச்சேனோ அன்னையிலிருந்து தான் எனக்கு உண்மையான ஊழியம் அன்னையிலேருந்து தாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு காரணமே அதாங்க. அவ்வளவு வலியின் மத்தியில் இந்த ஊழியம் செய்யறதுக்கு காரணம் அதாங்க. இந்த ஊழியத்தை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்காததுக்கு காரணம் அதனால தாங்க. சகிச்சு போகிறது, தாழ்ந்து போகிறது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இதுக்காக தான். என்னை குறித்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு, டே பென்ஸ், நீ எல்லார மாதிரி இல்லை, நீ நிறைய பேருக்கு என்ன பாத்திரம் அப்படின்னா பிரயோஜனமான பாத்திரம்ப்பா, பிரயோஜனமான பாத்திரம்ப்பா. யார் வெறுத்தாலும் நீ பிரயோஜனமான பாத்திரப்பா. இந்த ஒரு உள்ளுணர்வு, இந்த ஒரு தைரியம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இது முன்னாடி நிற்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாம் சரி மடிஞ்சிரும். அப்படிதான் இருக்கும், பரவாயில்ல, சரியாயிரும். ஆனால் நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரம், நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரம். பிரயோஜனம் உள்ள பாத்திரத்திற்கு கண்டிப்பாக அது கடந்து வருகிற பாதை கடினமானது தான். எந்த பாத்திரம் ரொம்ப பிரயோஜனமாகுதோ அந்த பாத்திரம் அதிகமான அக்கினி சோதனைக்குள்ள போய் ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் அது வரும். உலகத்திலேயே ரொம்ப நாள் டெஸ்ட் பண்ணி ரொம்ப இதுவாக அனுப்பப்படுறது ராக்கெட். ஆனால் உலகத்திலேயே பெரிய வேலையை செய்கிறது ராக்கெட். அதனால் நான் நம்புகிறேன், நீங்கள் பெரிய வேலை செய்யணும்னா உங்களுடைய ப்ராசஸும் பெரிய ப்ராசஸ் தான். நிறைய பேருக்கு கைத்தட்டே வர மாட்டேன். நீங்கள் பெரிய வேலை செய்யணும்னா, நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னா, நீங்கள் பெரிய சவால்களை சந்திக்கணும்னா, நீங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறணும்னா, கர்த்தர் உங்களை உருவாக்குற விதமும் உங்களுக்கு அவ்வளவு ப்ராசஸ் உங்களுக்கு கடினமானது தான். எவ்வளவு கடினமாக ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரோ அவ்வளவு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது எனக்கு அப்போ தான் வந்துச்சு. இப்போ உங்களுக்கும் வரும். நீங்கள் ரொம்ப நல்லா உங்கள் வேலையை செய்வீங்க. எப்போ தெரியுமா? நான் என் வீட்டுக்கு முக்கியம். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது மறக்க மாட்டீங்களே. நம்பர் 2, ரெண்டாவது நான் முக்கியம்னு எப்போ நினைக்கணும் சொல்லுங்கள்? என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் முக்கியம் இல்லைன்னு நினைக்கும் போதும் நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் யார் தான்? அவங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த கோபத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறது வரை, இப்போ இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லாத போது சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன். சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு இருக்கிறீங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க இல்லைன்னா உங்க வீடு மாதிரி இருக்குமா? உங்க ரூம் மாதிரி இருக்குமா? சாப்பாடு யார் கொடுப்பா? சட்டையை யார் துவைச்சு போடுவா? அயன் யார் பண்ணுவா? ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறது மாதிரி தெரிகிறவங்க யாரு சொல்லுங்க? கணவனார் என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களை பார்த்து, உனக்கு என்ன வேலை? நீ என்ன வேலை செய்கிற? 4 பேருக்கு சமைக்கிற, 4 பேருக்கு துணி துவைக்கிற, 4 வீடு 2 ரூம் கூட்டுற, உனக்கு என்ன வேலை? ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு என்ன வேலை, நீர் செய்து பாரும் ஐயா அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒரு 3 நாள் வேலை செய்ய சொல்லுங்க பார்க்கலாமே. 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, வீடு துடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, துணி துவைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துடலாமா நம்ம? தீர்மா? நீங்கள் 3 மணி நேரத்தில் செய்கிறத வீட்டில் உள்ள ஐயா 3 நாள் பண்ணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக முடியாது. நீங்கள் 3 மணி நேரத்தில் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பீங்க. அவர் கூட்டுவார், ஆனால் குப்பை மட்டும்தான் வராது.
அது முடியாது, அது முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அதே போலதான் கணவனார், மனைவி மட்டும் இல்லை, கணவனார் மட்டும். நீர் இருந்த என்ன பிரயோஜனம் ஐயா, நீர் இது செத்து போக வேண்டியதானே, நீர் என்ன சமைச்சா எனக்கு கொடுக்குறீர் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தகப்பனார் அப்படின்ற ஒரு ஐடி இருக்கு தெரியுமா, நிறைய இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதை எடுக்க தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளைய என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா முன்னாடி நின்று செய்கிறதற்கும், அவங்க அப்பா அவர் இறந்து போயிட்டாரு, அவர் விட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நம்மளா தூக்கி வீசிட்டு நம்ம இல்லாததை நம்ம இது பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு பாதுகாப்பு. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களோட வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறதுக்கும், கணவனாரோட நீங்கள் இருக்கும்போது உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனுடைய தைரியமே வேற. அவர் வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரோ 100 ரூபாய் சம்பாதிக்கிறாரோ, 100 ரூபாய் அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதற்கும், நீங்கள் வெளியே போய் 1000 2000 உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதெல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால நான் நம்புறேன், எல்லாருமே இந்த உலகத்தில் முக்கியமானவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்பர் 2, யார் என்ன யூஸ்லெஸ்ன்னு சொன்னாலும் என் மனசில் அதை என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 10 டைம் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படியே உள்ள ரிசீவ் பண்ணிட்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு போகக்கூடாது. ஆமாம் ஆமான்னு நீங்களே அறிக்கை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இல்லை, நான் அதை எதிர்க்கிறேன். ஆண்டவருக்கு நான் ரொம்ப முக்கியமான பர்சன், என் குடும்பத்துக்கு நான் முக்கியமானவளாக இருக்கிறதுனால தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு, என்னை அதனால தான் உயிரோட வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா ஆண்டவர் என்னைக்கோ என்னை எடுத்திருப்பாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த அகித்தோப்பேல் போல இந்த நாண்டு கொண்டு சொத்தை யூதாஸ் காரியத்தை போல அல்ல. நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸோ ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா, எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாவை பற்றி. ஏசா வந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து இழந்துருவோம் பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த கூழிலே கொஞ்சம் ஆமாம் குடிக்கிறது கேட்கும்போது, நானே சாக போகிறேன், அந்த கூழ் எனக்கு எதற்கு அப்படின்னு இந்த ஏசா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணுவான். ஆமென், வாசிங்க. அப்பொழுது ஏசா, இதோ நான் சாக போகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க முடியும். 25ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் போது 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, என்னமோ ரொம்ப களைச்சு போய் வர்றான். அப்போ இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு உழைச்சு, இவ்வளவு ராத்திரி பகலா போய் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு எதுவுமே வாய்க்கல. உடனே அவனுக்கு என்ன ஃபீல் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் வருது. எத்தனையோ உழைச்சோமே, எவ்வளோ பாடுபடுறோமே. சில நேரங்களில் இந்த சத்தத்தை கேட்குற நமக்கும் இந்த பாதை இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து யூஸ்லெஸ், நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்படின்றது எப்போ நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்கிற நன்மைக்கு, நம்ம செய்கிற வேலைக்கு, நம்ம பண்ணுற உழைப்பிற்கு சரியான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காத போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, ரொம்ப ரிஜெக்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு கைத்தட்டு நமக்கு கிடைக்கல, ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இப்போ பாருங்களேன், நான் வந்து கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்பாக என்னுடைய பழைய ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த இந்த ஃபயர் கேம்ப் ஒன்று அந்த நைட்டு ஒர்ஷிப்புக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லே நான் வந்து பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை இறந்து போன மூப்பனார் அப்பா வெஸ்லி அப்பா வீடியோ பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஜோமானந்தம்மா அன்னைக்கு ஏற்பாடு பண்ணி. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல, இது நானா அப்படின்னு நம்பவே முடியல. என்ன அப்படின்னா ரொம்ப ஒல்லியா அப்படியே அடையாளமே தெரியாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், அப்புறமா ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் ஒரு காலத்தில் என்ன வளர்த்துருக்காங்க பாருங்கள். வயிற்றை கட்டி வாயை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத கொடுத்து அவ்வளோ ஒல்லியாக இருக்கிறேன். வறுமை அப்படியே என்னுடைய முகத்தில் அப்படியே தெரியுது. ஆனால் அதுக்காக அவங்க வந்து அன்னைக்கு வந்து நான் ஏற்ற நேரத்தில் சாப்பாடு கொடுக்கலன்னு நான் நினச்சாலும் நான் அவ்வளோ வளர்ந்ததற்கு காரணம் என்னென்னா, ஏதோ என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் செய்த ஒரு தியாகம் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அன்னைக்கு தெரியல, அந்த வயசுல எனக்கு தெரியல. அந்த வயசுல கோபம் தான் வந்துச்சு. அந்த வயசுல எங்க அம்மா அப்பாவை திட்ட தான் செய்தோம். எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதுக்கு எங்க சோறு கூட கொடுக்க மாட்டீங்களா, நீங்க குடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன்ல அப்படின்னு அவங்கள திட்ட தான் தோணுச்சு. ஆனா இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் கொஞ்சமாவது நம்மளை வளர்த்து விட்டாங்கல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு ஒர்த்தா இருக்கிறீங்கன்னு அப்ப தெரியாது, அந்த வருஷத்துல தெரியாது, அந்த வயசுல தெரியாது. ஆனால் தெரிகிறதற்கென்று ஒரு நாள் கண்டிப்பாக கடந்து வரும்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. இங்க ஏசா தான் செய்ததற்கு உடனே பலன் கிடைக்கல, தான் செய்தது உடனே ரிஜெக்ட் ஆயிருச்சு, சாப்பாடு கூட இல்லையேன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன வருது அப்படின்னா, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் இருந்து என்ன பிரயோஜனம். தன்னுடைய சகோதரன் கேட்ட உடனே அந்த கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். நான் யூஸ்லெஸ், நான் ஒர்த்தில், நான் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வடுவை நீங்க எடுத்து போடல அப்படின்னா உங்களுக்கு வருகிற நிறைய வாய்ப்புகளை, நிறைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா வேண்டான்னு நீங்க தட்டி போட்டுருவீங்க. நான் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவே நினைச்சாதான் நான் வேலை செய்வேன், நான் பிரயோஜனம் உள்ளவே நினைச்சாதான் நான் சம்பாதிப்பேன், நான் பிரயோஜனம் உள்ளவே நினைச்சாதான் நான் சேர்த்து வைப்பேன், நான் பிரயோஜனம் உள்ளவே நினைச்சாதான் நான் தீவிரமாய் சோர்ந்து போகாமல் என் குடும்பத்தை பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு வரும். ஆனா நான் பிரயோஜனம் இல்லாதவே நினைச்சிட்டேன்னா என்னால் எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா. நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய வரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எவ்வளோ செய்யலாம், நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா எவ்வளோ செய்யலாம், உங்களால செய்ய முடியும். அந்த அளவுக்கு கிருபை உங்களிடத்துல இருக்குது, அந்த அளவுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு ஆண்டவர் திறமைகளை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல இருக்கிற திறமை உலகத்துல இருக்கிற பல மனிதரிடத்துல இல்லாத திறமையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. அவ்வளோ அபிஷேகத்தை ஆண்டவர். ஆனா நீங்க ஒண்ணுமே செயல்படல, நீங்க ஒண்ணுமே செய்யல, நீங்க எதையுமே செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களை எப்படி நினைக்கலன்னா, நீங்க ஒர்த்தா நினைக்கல. நீங்க மட்டும் உங்களை ஒர்த்தா நினைச்சிட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க அடுப்படியில் சுருண்டு கிடக்க மாட்டீங்க, அந்த இடத்துல சோர்ந்து போய் படுத்து கிடக்க மாட்டீங்க, நீங்க வெளியே வராம இருக்க மாட்டீங்க. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ இழந்திராத, ஆசீர்வாதத்தை இழந்திராத. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அது பெரியது. ஹல்லேலூயா. நம்ம ஒர்த்துன்னு நினைக்கணும். மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம அதை ரிஜெக்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்தது எந்த விதத்திலும் என்ன படக்கூடாது அப்படின்னா தடைபடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒருத்தில்லைன்னு நினைச்ச உடனே அவனுக்கு எதுவுமே பெரிய பொருட்டா என்ன பண்ணல, அவனுக்கு தெரியல, பெரிய பொருட்டா தெரியல.
பாருங்கள், சர்ச்சில் இருக்கிற சில நான் ஊழியம் செய்கிற கீபோர்டு வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நான் தான் பிரயோஜனம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஊழியத்தை தூக்கி போட்டவங்களை என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க யாருமே கடைசி வரைக்கும் என்ன பண்ணலைன்னா பிரகாசிக்கவே இல்லை. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட நேருக்கு நேர் பேசுகிறார். பிரதர், நீங்கள் ஒர்த்துன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைங்க. நீங்கள் ஒர்த்து தான். 2 கண் இல்லாத ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய விலையேற பெற்றவனா நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 கால் இல்லாத பர்சன், எத்தனையோ பர்சனை இன்னைக்கு நம்ம அடையாளம் சொல்லுகிற அளவிற்கு கால் இல்லாதவங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஹார்ட்டை 15 வருஷமா ஹார்ட் மட்டும் வெளியிலவே இருக்குது, வெளியில வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல எத்தனையோ பெரிய சாதனையை செய்து அவன் ஜெயிச்சிட்டான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல உடலை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரே ஒரு குறைதான் இருக்கு மகனே, உன்னிடத்தில் ஒரே ஒரு குறைதான் இருக்குது. நீ உன்னை ரொம்ப பெருசா நீ நினைக்கல, உன்னை நீ ஒர்த்தா நினைக்கல. அதனால உங்களுக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்றீங்க. அது வேண்டான்னு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, அதை தூக்கி போடுறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் தட்டி கொடுத்து சொல்றாரு, இல்லை, அதை நீங்க தான் செய்யணும். உங்க மனசுல இருக்கிற அந்த ரிஜெக்ட் ஃபீலிங் மாறட்டும், அதை தூக்கி வெளியே வீசிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இது அல்ல, இன்னும் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நிறைய இடத்துல கர்த்தர் ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாய் பயன்படுத்த போகும். நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பல இடங்களுக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா நான் முக்கியமானவன்னு சொல்லுங்க முழு பலத்தோட. எஸ், நான் முக்கியமானவன் முழு பலத்தோட. ஆமே, நான் முக்கியமானவன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமே, நான் முக்கியமானவன். நீர் என் கூட வர்றதுனால நான் முக்கியமானவன். எதனால் நீர் என்னோடு கூட வருவதனால். கைகளை மேல உயர்த்தி சத்தமா உங்களுக்கு நிறைய கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க தூக்கி போட்டீங்க. ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களை தேடி வர்றாரு. மறுபடியும் ஆண்டவர் உங்களை தேடி வர்றார். ஹalleluya. ரதலரம் தனமோ ரஹதலரதே ரதாரபோரா. ஹalleluya. உங்களை யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. கவனிங்க, நான் இதை சொல்லி உங்க எல்லாரும் ஜெபத்தில் நடத்துறதுக்கு நான் விருப்பப்படுறேன். நான் இப்போ ஒரு மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மைக் விசிபிளாக உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த தாடி இருக்கிறதுனால உள்ள மைக் இருக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியல. அப்படின்னா தாடி கருப்பாக இருக்குது, மைக்கும் கருப்பாக இருக்கிறதுனால சிலருக்கு மைக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த மைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக தான் இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இந்த மைக்கு எனக்கு கிடச்சி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3.5 years. நான் இந்த ஆன்லைனில் இந்த கொரோனா டைம் ஜெபம் நடத்தும்போது நான் இந்த ஜெபத்தில் இந்த பக்கம் தள்ளி போகிறதுனால மீடியாவில் கேட்குறவங்களுக்கு ஒரு பிரதருக்கு சரியாக இந்த வாய்ஸ் கிடைக்காம அவர் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகுது, உங்களுக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களான்னு சொன்ன உடனே நான் சரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மைக் அவர் ஒரு பெரிய கற்பனையோடு வாங்கி கொடுத்தார். ஆனால் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணலைன்னா எனக்கு செட் ஆகலை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு மைக்கை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மைக்கினுடைய வால்யூம், அந்த மைக்கினுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகிட்ட மாதிரியே ஆகிட்டேன். அந்த மைக்கில் இருந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குன்ற மாதிரி ஆகிட்டேன். இந்த மைக்குக்கு என்னால் அடாப்ட் ஆக முடியல, என்னால் அதை சரி பண்ண முடியல. அப்போது ரொம்ப நாள் இந்த மைக் இவ்வளோ காஸ்ட்லியான மைக் இருக்குது.
இந்த மைக்கை நினைக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், ஆசையாக அந்த ஃபேமிலி வாங்கி கொடுத்தாங்க, அதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஒரு பக்கத்தில் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற தம்பிகிட்ட, நீ ஜெபம் பண்ணி அதை செட் பண்ணுறா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எப்படியாவது அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போவும் இது வரைக்கும் 100% எனக்கு செட் ஆச்சுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அந்த மைக்கில் எனக்கு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும், இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா 15 வருஷம் அதை பழகிட்டேன்ல, அதனால் திடீர்னு அதை எடுத்து போடுறதுக்கும் என்னால் முடியல. ஆனாலும் நான் என்னென்னா இப்போ எப்படியாவது இதை நம்ம என்ன பண்ணிடணும், ஸோ அதை நம்ம பழகிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன். ஒன்று, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க. இன்னொன்று, இது ரொம்ப வேல்யூபுள்ளது, அவங்களுடைய பல நாட்களுடைய உழைப்பு. இந்த மைக் இதுக்கு இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, இதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இது ஒரு வேலை இருக்குது. அப்போது இது விலையேற பெற்றதாக நான் நினைக்கிறதுனால இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என் மனசு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? நம்மளை ஆண்டவர் எப்படி ரசிச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டிருக்கிறார். யாரு வேல்யூபுல்லா நினைச்சாங்களோ இல்லையோ, என்ன கர்த்தர் ரொம்ப வேல்யூபுல்லா நினைச்சிருக்கிறாரு. எங்க வம்சத்துல அவர் என்ன வேல்யூபுல்லா நினைச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம இந்த சத்தத்தை கேட்கிறோம். இப்ப சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாருல்ல. நீங்கள் எப்படி சாதிக்காமல் இருப்பீங்க? நீங்கள் எப்படி சோர்ந்து போவீங்க? நீங்கள் எப்படி யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி பிரயோஜனம் அல்லாத ஒரு கருவி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வேல்யூபிள் பர்சன். சாந்தின்னு ஒரு அம்மா இந்த கவுட்டு சாலை பக்கத்தில் கூடியிருந்தாங்க. கடைசியாக சர்ச்சினுடைய ஆப்போசிட்டில் தான் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் அந்த சாந்தின்ற அம்மாவுக்கு எப்படியும் 4 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு விரலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. 4 மந்த்ஸுக்கு ஒரு டைம். நான் பார்க்கவே 10 விரலையும் கிட்டத்தட்ட கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கடைசியில் பின்னாடி உப்பு குட்டி பின்னாடி பாருங்கள், அந்த பாதம், அதையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளவு வலி, அவ்வளோ வேதனை. அவங்களுடைய கால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி எல்லா விரலும் கட் பண்ணி எடுத்து கடைசியில் கால், ஒரு கால் மட்டும் முட்டி வரைக்கும் அது போகிற அளவுக்கு உயிரோடு இருந்தாங்க. ஆனால் அவ்வளவு கால் வலி மத்தியிலையும் அவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற டைமும் அந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் அவங்கள போய் சந்திக்கிறேனோ அப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பையன் குடிகாரன்னா சாதாரணமான குடிகாரன் இல்லை, அந்த மாதிரி ஒரு குடிகாரன் நான் பார்த்ததே இல்லை. பொருட்களை வித்து குடிப்பான், திருடி குடிப்பான். யாருமே அவனை வேலைக்கு வச்சிருக்க முடியாது. 5 நாள் வேலை செய்வான், 6வது நாள் அங்கேருந்து ஒன்று திருடி வித்துருவான். அவன் மாறுவான்ற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. மொட்டா குடிகாரன். ஆனால் அந்த வலியின் மத்தியிலையும் அந்த தாயார் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர், என் பையன் ஒரு நாள் உங்கள் பின்னாடி நிற்பான். நீங்கள் அவனுக்கு ஊழியம் சொல்லுவீங்க, நீங்கள் அவனுக்கு இதை செய்டான்னு சொல்லுவீங்க, இது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு இறந்துட்டாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்னபடியே அவங்க பிள்ளை என் பின்னாடி நிற்கிது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி போங்க, இவங்களை கூட்டிட்டு வாங்கன்னா கூப்பிட்டு வருவார், இந்த வேலையை செய்யுங்கன்னா செஞ்சுட்டுருவார். அந்த பையனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் அந்த பிள்ளையை மாற்றினார். நான் நம்புகிறேன், அந்த அம்மா எனக்கு விரலா கட் பண்ணி எடுக்கிறாங்களே, நான் யூஸ்லெஸ், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூட மரண படுக்கையில் தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கங்க ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணதே கிடையாது. ஒன் டே கூட. என்னை பார்க்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க, நான் திரும்பி சர்ச்சுக்கு வரணும், நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், நான் அழணும், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி இன்னைக்கும் அவங்க காட்சி அப்படியே இருக்கு. அவங்க என்ன முன்னாடியே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டே படுக்க ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையை தவிர, நன்றி ஆண்டவரேன்ற வார்த்தையை தவிர, ஐயோ அம்மா அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில வந்ததை நான் பார்க்கவே இல்லைங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஐ ஆம் ஸ்பெஷல். மரண படுக்கையில் கூட அவங்க மனசு என்ன சொல்லுச்சுன்னா,
நான் கண்டிப்பா இந்த உலகத்திற்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை. என் பிள்ளைங்க என்ன மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, இந்த உலகம் என்ன மதிக்குதோ மதிக்கலையோ, பாஸ்ட் என்ன மதிக்கிறாரோ மதிக்கலையோ, என்ன ஒருத்தர் மதிக்கிறார், என்ன ஒருத்தர் அங்கீகரிக்கிறார், என் ஜெபத்திற்கு ஒருத்தர் பதில் கொடுக்கிறார், என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்கிறார். நான் அவருக்கு முக்கியமானவன், நான் முக்கியமானவன் என்று இன்றைக்கு தெரியாவிட்டாலும் ஒரு நாள் இந்த உலகம் நான் முக்கியமானவன் என்று தெரிய வைக்கிற நாள் வரும். இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி, 1000 பேருக்கு முன்னாடி அவங்க பேரோட நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க அங்க இல்ல, இன்னைக்கு இல்ல. ஆனா அவங்க முக்கியமானவங்க நினைச்சதுனால தான் நம்ம பேசுறோம். அம்மா, யாரையோ ஒருத்தரத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. சிஸ்டர், பிரதர், யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க எவ்வளவு ஒர்த்துன்னு உங்களுக்கு தெரியாது. சிம்சோனுக்கு தெரியல அவன் எவ்வளவு பெரிய ஒர்த்துன்னு தெரியல. அவனை ரொம்ப அவன் குறைவா நினைச்சிட்டான், அவனை ரொம்ப அவன் மட்டமா நினைச்சிட்டான். ஆனா அவன் அன்னைக்கே $5500 $5500 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அதற்கு பிறகு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இவ்வளோ வேல்யூ உள்ள பர்சனா, நான் இவ்வளோ வேல்யூ உள்ள பர்சனா. அதுக்காக தான் உங்களுக்கு போராட்டம், அதுக்காக தான் உங்களுக்கு பாவ உணர்வு, அதற்காக தான் இவ்வளவு பிரச்சனை. இதை அடையாளம் கண்டுகொண்டு நான் ஒரு வேல்யூ உள்ள பர்சன் நினைச்சு அந்த பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து வெளியே வர்றதற்கு ஆவியானுடைய ஒரு பெரிய மகிமையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவா, நான் விசேஷமானவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சேர்ந்து கரங்களை தட்டி ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. பாடும் எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லு, என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். கைகளை மேல தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, இது என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. ஓ, தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவத்தின் சந்தோஷம் நான் காணும். பாடுவோம் சத்தமாய். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா நீர் என்னோடு இருப்ப. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒருவர் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லு, மாற
மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரி. திரும்ப திரும்ப கைகளை மேல மாறாவின் நீரை தேனாக மாற்றும் மாறாவின் நீரை தேனாக பாட 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 தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் தட்டி அவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா அப்படியே சொல்லிக்கொண்டே எழும்பி நிற்க போகிறோம். ஐ ஆம் ஸ்பெஷல். நான் முக்கியமானவள், நான் முக்கியமானவள், நான் முக்கியமானவள், நான் முக்கியமானவன் சொல்லிட்டே அப்படியே எழும்பி நிற்கலாம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட நீங்க முடிஞ்சா சொல்லிட்டே எழும்பி நிற்க. பிரதர் நீங்க ஸ்பெஷல் பிரதர், சிஸ்டர் நீங்க ஸ்பெஷல் சிஸ்டர். இல்ல நீ ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுங்க, நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல். உங்க பிள்ளைகளை எப்பவுமே ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கல் ஸ்பெஷல். இன்னைக்கு அந்த கூழாங்கல்ல நம்ம பேசுறோம். அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சிறு பையன் இருக்கான். அவனுடைய பேரு தெரியாது, அவனுடைய ஊரு தெரியாது, அவனுடைய அம்மா அப்பா தெரியாது. ஆனா அந்த பையன் ஸ்பெஷல். ஏன்னா அவன் வச்சிருந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கறதுக்கு. அதனால உங்களை எங்க எந்த இடத்துல எப்ப ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு நீங்க செய்யற ஒரு சின்ன வேலை அது யாருக்கும் பார்க்க முடியாது இருக்கலாம். ஆனா அது அவ்வளோ பெரிய வேல்யூவா இருக்கும், அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அதனால நீங்க ஒரு நாள் உங்களை குறைவா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு 300 ரூபா ஃபீஸ் எனக்கு கட்ட முடியல. எல்லாரும் கட்டிட்டாங்க, கடைசியாக என்னால் கட்ட முடியல. ஒரு நாள் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது வார்டன் சத்தம் போடுறாரு, நீ மட்டும்தான் கட்டலை, உடனே பணம் கட்டணும், எதுக்கு இந்த மாதிரி பணம் கட்டாமல் இருக்கீங்க, ரொம்ப திட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த ப்ரேயர் நடக்கும்போது நான் வருவேன், இங்கே யாருமே கட்டாதவங்க இருக்கக்கூடாது. 300 ரூபா ஃபீஸ் உங்களால் கட்ட முடியல, மாதம் 100 ரூபா, உங்களுக்கு எத்தனை 1000 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திடீர்னு அடுத்த நாள் ப்ரேயருக்கு அதே டைம் போய் உட்காந்துருந்தா ஜன்னல் வழியாக ஒரு ரெசிப்டை நீட்டுறாரு. நான் ஜன்னல் பக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ரெசிப்டை வாங்கி பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கத்தில் ஃபீஸை கட்டியிருக்காங்க. ஒரே டைமில் ஒரு 300 ரூபா தான் 1.5 வருஷத்துக்கு கட்டியிருக்காங்க. யாருன்னு கேட்டால், உங்களுக்காக ஒருத்தர் கட்டியிருக்காருப்பா, யாருன்னே தெரியாதுப்பா, சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரெசிப்ட் மட்டும் என் பேர்லேயே போட்டு கட்டி என் பேரில் ரெசிப்ட் கொடுத்தாங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா நான் என்னுடைய பைபிளில் வச்சுருக்கிறேன். சரி, அவருக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் எனக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காலங்கள் முடிந்தது. 3 வருஷம் முடிச்சுட்டு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்துட்டு சென்னையில் மாதவரம் அப்படின்ற இடத்துல ஊழியத்துக்காக போகிறேன். அப்போது அந்த ஊழியருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, சண்டே சர்ச்சுக்கு கூட அவர் வர முடியாமல் அவர் வீட்டில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன். அவர் இருந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊழியம் செய்ய ஒரு ஊழியக்காரர் வீட்டில் என்ன உட்கார்றாருன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரை போய் பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரை போய் வீட்டில் தட்டினா 2 பாஸ்டர்மா 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் தான் பாஸ்டர், இந்த மாதிரி இங்கே இன்சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்தேன்னு சொன்ன உடனே அப்போ அவர் கேட்டார், என்ன தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களை எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாஸ்டர், இதுக்கு முன்னாடி தெரியும், பட் இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை பைபிள் காலேஜில் ஒரு டைம் ஒரு 1.5 இயருக்கு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டினாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை நான் தான் உனக்கு கட்டினேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆனால் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவர் கையிலிருந்து ஊழியங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட அவர் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறது நான் யார் அப்படின்னா, ஒரு காலத்தில் அவர் 1.5 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டின ஒரு ஊழியக்காரன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். நம்முடைய
உம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு. சிஸ்டர், யாரு கணக்கு வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, என் அப்பா கணக்கு வச்சிருக்கிறார். யாருக்கு நீங்க ஒர்த்தோ இல்லையோ, என் அப்பாவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒர்த். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவருக்கு தோள் வலிக்குது. சுற்றி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இவரே சுமந்துட்டு வர்றாரு, யாராவது ஒருத்தர் வர 5-10 அடி மட்டும் தோள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா எத்தனையோ பேரை கூப்பிட்றான். அத்தனை பேரும் திருச்சி ஓடுறான் இவனை சிலுவையில் அரைக்க வைக்கிற மாதிரி. ஆனால் ஒரே ஒருத்தனை மட்டும் தோளை பிடிச்சி, நீயும் அவங்க மாதிரி தான் ஒருத்தனை தெரியுது போடா அப்படின்னு அந்த சிலுவையில் சுமக்க விட்டா இன்னைக்கு வரைக்கும் அவனை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன இடத்துல ஆண்டவருடைய சிலுவையை கொஞ்சமாக சுமந்தவன் அந்த மனுஷன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலது வந்து நமக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் செஞ்சது மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த சின்ன விஷயம் 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி பெரிய வேல்யூபுல்லாக இருக்கும். ஐம் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி எப்படி செய்யணும்? நீங்கள் வீட்டில் போய் எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? இந்த வீட்டுக்கு நான் முக்கியமான ஆள். என் பிள்ளைகளுக்காக எதை செய்யும் போதும் அது எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம், நான் என் பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். என் பிள்ளை என்ன முக்கியம்னு நினைக்குதோ இல்லையோ, பரலோகம் என் பிள்ளைக்கு நான் முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன். சிஸ்டர், நீங்கள் அதுக்காக தான் உயிரோடு இருக்கிறீங்க. இந்த ஊழியத்துக்கு யார் முக்கியம் இல்லையா? நான் முக்கியம், நான் முக்கியம். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. ஐ ஆம் ஸ்பெஷல். யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறீங்க. என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரே, பேசாம எடுத்துக்குங்க ஆண்டவரே. நான் எதுக்கு ஆண்டவரே உயிரோட இருக்கிறேன்? நான் தேவையில்லை ஆண்டவரே. மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு யாரோ சொல்லுது. கர்த்தர் உங்களை தான் தெளிவா சொல்றாரு, இல்ல நீ முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்திலேயே இந்த உலகத்தை விட்டு எடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் நீங்க தேவை இல்லைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூட ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டாரு. இவ்வளவு சோதனையிலையும் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரியாது, ஆனா பரலோகத்திற்கு தெரியும். ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக மகளே, மகனே, நீ வேணும், நீ வேணும். முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா இயேசுவே முழு பலத்தோடு நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்பா உதறி தள்ளிட்டாரு, அம்மா உதறி தள்ளிட்டாங்க. நீ வேஸ்ட், நீ வேண்டான்னு குடும்பமே உன்னை உதறி தள்ளிருச்சு. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற அன்பு தகப்பன் மட்டும் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு நீங்க முக்கியமானவங்களா இல்லாம இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியமற்றவர்களா இருக்கலாம். ஆனா பரலோக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆதலால் நான் உன்னை நேசித்தே. நீ முக்கியமானவள், நீ முக்கியமானவன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஃபிக்ஸ் பண்ண போறாரு, ஒரு முக்கியமான இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறாரு. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண அந்த கிருபை உங்களுக்குள்ள பெருகுது, அந்த கிருபை உங்களுக்குள்ள பெருகுது. ஆண்டவர் நீங்க முக்கியமானவங்கன்னு மற்றவங்களுக்கு முன்பாக நிரூபிக்கிற காலம் வருகிறது. ரோதலரம் தனரே தலரம். பெரியவர் 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 பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை அவர் எனக்கு செய்வார். இந்த பாடனுடைய வரிகள் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வலக்கரம் என்னை தாங்குகிறது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பாட்டை நாம் பாடும்போது யாரெல்லாம் அந்த சூழ்நிலையில வந்தாங்களோ, யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குறீங்களோ, அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த திருப்தியை கர்த்தர் தரணும். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை பிறக்க பண்ணின அந்த திருப்தியை கர்த்தர் நிறைய பேருக்கு தருவதற்கு
கர்த்தர் வல்லவர். ஹalleluya hallelujah praise hallelujah thank you Jesus. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ. வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவார் கலங்காதே. பலகரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்றார் இயேசு பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்றார் இயேசு பெரியவர். நான் அறியாத எனக்கு எட்டாதது பெரிய அறியாத எனக்கு எட்டாதது பெரிய காரியம் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். எனக்குள்ளே இயேசு நான் அறியாதது எனக்கு எட்டாதது பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாதது பெரிய மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே பாடுவோம் சத்தமாய் பாடி, சத்தமாய் எனக்குள்ளே ஜீசஸ் ஜீசஸ். நான் அறியாததோ, நான் அறியாத எனக்கு எட்டாததோ பெரிய ஹalleluya பெரிய காரியம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தரப்புல நிக்கிற ஆண்டவரே, நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, இந்த செய்தி பரவி பாய்கிற ஆற போல போட்ட ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவை போய் சேரட்டும். நன்றி அப்பா. சீக்கிரத்தில் இந்த செய்திக்கு நீங்க பேசின வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நாங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரு பலவீனமாய் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவ கரம் கடந்து வருவதாக. வியாதிக்காக ஜெபம் பண்ண சொன்ன ஒவ்வொருவர் மேலும் உங்க இரக்கத்தை வச்சு அவங்கள சாட்சியா நிறுத்துங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருமண தடைகள் மாறட்டும். வேலை காரியங்கள் ஒழுங்கு வரப்படட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர், எங்க பிள்ளைங்க தலை மேல உங்க கையை வச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்ததற்கு ஒரு பெரிய அதிசயத்தை அவங்க பெற்று கொள்ளணும் ஆண்டவரே. கிருபையாயிருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே.